நதி பாதுகாப்புக்கான சர்வதேச நடவடிக்கை தினம் மார்ச் 14ஆம் தேதியான இன்று கொண்டாடப்படுகிறது. நதிகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நதிகளை பாதுகாக்கவும், நிலையான வளர்ச்சிக்காக குரல் எழுப்பவும் ஒரு வழியாக இந்த தினம் கருதப்படுகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. உலக நாகரிக வாழ்க்கையின் ஆரம்பம் நதிகள் தான். வேளாண்மை, உற்பத்தி, வனங்கள் ஆகியவற்றின் மூலாதாரமாக நதிகள் உள்ளன. எனவே நதிகளை தெய்வமாக வழிபட்டனர். இதன் காரணமாக நதிகளை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் பராமரித்து வந்தனர். தமிழர் நாகரிகமும் தாமிரபரணி, வைகை, காவிரி ஆகிய நதிக்கரையில் உருவானதாக வரலாறு உள்ளது. பல்லுயிர் பெருக்கத்தை ஏற்படுத்துவதோடு காலநிலையை ஒழுங்குபடுத்துவது, கலாச்சார மரபுகளை நிலைநிறுத்துவது வரை ஆரோக்கியமான சுதந்திரமாக ஓடும் நதிகள் நமக்கும் பூமிக்கும் எப்போதும் முக்கியமானதாகும். பூமி தாயின் நரம்புகளான நதிகளின் ஓட்டம் இல்லாமல் போனால் உயிர்களின் வாழ்வியல் வளமற்று போகும். வறட்சி, பஞ்சம், அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, வன உயிர்களின் அழிவு போன்றவை தொடர்கதை ஆகிவிடும். எனவே நதிகள் போன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பதும் அவற்றின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறைக்கு உணர்த்துவதும் நமது கடமையாகும். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கும் போது, சமூக சந்ததிகளுக்கு இந்த தூய்மையான நீரை, தூய்மையான காற்று, அந்த மாதிரி அடிப்படையில் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமா தான் நம்முடைய சமுதாயம் வளரும். நீர் இவ்வளவு பெரிய ஆதாரம் முக்கியமானது. அதனால இந்த அரசும் இந்த மக்களும் நதிகளை காப்பதற்கான ஒரு உறுதிமொழி எடுப்போம். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது என்பது பழம். இன்றைய தினம் நமது மக்கள் தண்ணீரை பழிவாங்கக்கூடிய செயலைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அந்த நதியில் தான் கலந்து நதியையே அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நதிகளை பாதுகாப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை என்பது மாத்திரமல்லாமல் மக்களும் அதிலே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மனித இனம் மட்டுமின்றி பல்லுயிர்களும் வாழ்வதற்கு நதிதான் ஆதாரமாக விளங்குகிறது. நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நதியை பாதுகாப்பதற்காக ஒவ்வொருவரும் இந்த நாளில் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.